ஹலோ எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம் சொல்லிட்டு வந்தாச்சுங்க. உங்க அஜய் பொறுக்கோ பொறுக்கோ வந்தாச்சு. என்ன மூவி ரிவ்யூவோட வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரண்மனை 4 ரிவ்யூவோட வந்திருக்கேன். இந்த 1, 2, 3, 4 பார்ட் எடுக்கிறதுல ஒரு மிகப்பெரிய சவால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 அதே கேரக்டர், அதே கதை, அதே கதையோட கன்டினியூட்டியோட படத்துக்கு போயிடணும். ஆனா எந்த கேரக்டரையும் மாத்தாம போயிடணும். அப்படி போயிட்டா தப்பிச்சுடுவாங்க. நம்ம சிங்கம் மாதிரி. இல்ல, இல்ல நாங்க வந்து அதே கேரக்டர் தான், அதே கதை தான். பட் கேரக்டர் மாத்துறோம் அப்படின்னு சொன்னா மாட்டிக்குவாங்க நம்ம சாமி மாதிரி. ஆ இதுல வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறவங்க 2 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ராகவா லாரன்ஸ் மாஸ்டர், இன்னொன்னு நம்ம சுந்தர் சி சார். இவங்க 2 பேரும் ரொம்ப தெளிவா ஒரு பேய புடிச்சு வச்சுப்பாங்க. அந்த பேய் மூலியமா இந்த இந்த கதைய கொண்டு வந்து ராகவா லாரன்ஸ்க்கு மேல பேய் ஏறும். அது அது ஒரு கதையாவும், இந்த பக்கம் அண்ணன், தங்கச்சி ஒரு சென்டிமென்ட், தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனை, அண்ணன் போய் காப்பாத்துவாரு. அது ஒரு சென்டிமென்ட். இவங்க 2 பேரும் ரொம்ப அழகா இத வந்து நகர்த்திட்டு போறாங்க. காஞ்சனாவா இருக்கட்டும், அரண்மனையா இருக்கட்டும். அரண்மனை 1, 2, 3க்கு அப்புறம் இப்ப அரண்மனை 4 ரிலீஸ் ஆயிருக்கு. கண்டிப்பா தியேட்டர்ல இந்த சம்மர் வெக்கேஷன கொண்டாடக்கூடிய ஒரு படமா இந்த அரண்மனை 4 கண்டிப்பா இருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸும், குழந்தைகளும் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி, சிரிச்சு, பயந்து, ஜாலியா என்டர்டெயின் ஆகுற படமா இந்த அரண்மனை 4 இருக்கும். இதோட மிகப்பெரிய பிளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹிப்ஹாப் தமிழாவோட மியூசிக்கு. சுந்தர் படம் அப்படின்னு சொன்னாலே, இந்த அரண்மனை தொடர்ச்சி அப்படின்னு சொன்னாலே, அதுல என்னலாம் இருக்குமோ அது எல்லாமே இருக்கு. ஒரு தங்கச்சியோட சென்டிமெண்ட் அண்ட் தென் தங்கச்சி எப்படி காப்பாத்துனாரா? இல்லையா? அந்த தங்கச்சிக்கு ஏன் பிரச்சனை? அந்த ஆவி எங்கேருந்து வந்துச்சு? எப்படி வந்துச்சு? இதெல்லாம் ஒரு பக்கம் போக, கடைசியா வந்து படத்துல எப்பவுமே ஒரு பாடல் வரும். அது எப்படி வரும் அப்படின்னா, ஒரு கோயில்ல ஒரு திருவிழாவோட கடைசியா அந்த படத்தோட கிளைமேக்ஸ் முடிப்பாங்க. அந்த இடத்துல நம்ம குஷ்பு அவங்க வந்து நட்புக்காக வருவாங்களா? இல்ல படம் அவங்க தானே ப்ரொடியூசர். அதனால அவங்க ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடிடுவாங்க. இந்த படத்துலயும் இது எல்லாமே இருக்கு. ஆனா ஆடடா குஷ்புவோட சேர்ந்து சிம்ரனும் டான்ஸ் ஆடுறாங்க. வாவ்! குஷ்பு ஆடுனாலே நம்மலாம் வந்து ஜாலியா என்டர்டெயின் ஆகி ஜாலியா பார்ப்போம். சிம்ரனோட அப்படின்னும்போது இதுக்கு அதோட ஆடட் வேல்யூ. ஹிப்ஹாப் தமிழா அப்படின்னு சொன்னோனே, படம் முடிச்ச உடனே ஒரு பாட்டு போடுவாருங்க. அது ஒரு ஃபேமிலி பாட்டா இருக்கும். அந்த மாரி இந்த படத்துல தமன்னாவும், ராஷி கண்ணாவும் ஆடுற ஒரு பாடல் இருக்கு. இது எல்லாமே படத்தோட பாசிட்டிவ். அதுக்கப்புறம் யோகி பாபு, இந்த பக்கம் விடிவி கணேஷ், கோவை சரளா எல்லாரோட காமெடியும் இதுல ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். படத்தோட கதை என்ன அப்படின்னா, அதே கதை தான். ஒரு மாற்றமும் கிடையாது. ஒரு ஆவி அது வந்து ஒரு எல்லாரும் ஒரு சிலர கொல்லுது. ஏன் அவங்களெல்லாம் கொல்லுது? அதுல வந்து நம்போ ஹீரோவோட தங்கச்சி ஒண்ணு ஏன் கொல்லுதுன்னு ஹீரோ வந்து கண்டுபிடிக்கிறாரு. இதுதான் கதை. ஸ்டார்ட் பண்ண உடனே படத்துல வந்து ஒரு சாமியார், அவர் கூட ஒரு அவங்க குழந்தை போகுறாங்க. அவங்க ஒரு படகுல போயிட்டு இருக்கும்போது, திடீர்னு அந்த குழந்தை ஒரு மீன புடிச்சு கடிச்சிருது. கடிச்ச உடனே அந்த குழந்தை இறந்துருது. அந்த ஒரு ஆவி வந்து அந்த குழந்தைய கொல்லும்போது, இந்த சாமியார் சொல்றாரு, "நீ தான் இனிமேல்ட்டு என்னோட குழந்தை. என் குழந்தை உள்ள நீ ஆவியா வந்துட்டு, நீ என் குழந்தையா இருக்கணும்னு" ஒரு சாபம் குடுத்துடுறாரு. அதே மாரி அந்த ஆவியும் அந்த குழந்தையா இருக்கு. இது ஃபர்ஸ்ட்டு இத அப்படியே க்ளோஸ் பண்ணோனே, இதுக்கும் என்ன கதை கனெக்ட் ஆக போகுது அப்படின்னும் போதே, ஓப்பனிங்ல சென்டிமென்ட்டுக்காக ஒரு சீனு நம்ம சுந்தர் சி வந்து ஒரு அட்வொகேட்டா இருக்காரு. கோவை சரளா அவங்களுக்கு அத்தையா இருக்காங்க. ஒரு 2 லவ்வர்ஸ் வந்து ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வராங்க. நம்ம கோவை சரளா கூட்டு வந்து சுந்தர் சி கிட்ட காட்டுறாங்க. அதெல்லாம் என்னால பண்ணி வைக்க முடியாதுன்னு சொல்ல, இந்த பொண்ணோட பேர் என்னன்னு தெரியும். இந்த பொண்ணோட பேரு செல்வி அப்படின்னு சொன்னோனே சென்டிமெண்ட் ஆயி, அவங்கள எதிர்த்து வந்த எல்லாரையும் அடிச்சு இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பண்றாரு. அப்பதான் என்னன்னு பார்த்தா, அவங்க தங்கச்சி பேர் செல்வி. அவங்க தான் தமன்னா. தமன்னாவும், சந்தோஷும் அவங்களோட 2 குழந்தைகளும் ஒரு அழகான ஒரு கிராமத்துல, ஒரு அழகா சின்ன வீட்ல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அன்பார்ச்சுனேட்டா ஒரு நாள் நம்ம சந்தோஷ் வந்து ஜாக்கிங் போகும்போது இறந்துடுறாரு. திடீர்னு அடுத்த காட்சியில பார்த்தீங்கன்னா, தமன்னாவும் இறந்துடுறாங்க தூக்கு மாட்டிக்கிட்டு. என்னடா இது அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது, அந்த ஊர் தலைவரோட பையன் வந்து ஒரு யூடியூபர். அவர் வந்து அங்க கிராமத்துல இருக்க எல்லா விஷயங்களையும் வீடியோ எடுக்குறாரு. அந்த டைம்ல இவங்க 2 பேரையும் வீடியோ எடுத்திருக்காரு. ஸோ இது வந்து கண்டிப்பா காட்சிக்கு பின்னாடி யூஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னு நமக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ராஷி கண்ணா அவங்க தான் ஹீரோயின். அவங்க ஒரு இன்ட்ரோ. ஜமீன்தாரோட பேத்தியா வராங்க. அவங்க எப்படி கனெக்ட் ஆகுறாங்க இதெல்லாம் ஒரு விஷயம். அதுக்கப்புறம் தங்கச்சியோட குழந்தைகள். தங்கச்சி இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச சுந்தர்சி வந்து தங்கச்சிய பார்க்க வரும்போது, தங்கச்சியோட குழந்தைகள். தங்கச்சியோட ஒரு குழந்தை கோமா ஸ்டேஜ்ல இருக்கு. அந்த குழந்தைய பார்த்துக்கிறவங்க ராஷி கண்ணா. ஏன்னா, அவங்க ஒரு டாக்டர் இதுல. அவங்க இந்த கிராமத்துல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி சேவை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஸோ இது எல்லா கதையும் கனெக்டிவிட்டி ஆயிடுச்சா? இப்ப இந்த ஃபர்ஸ்ட் சீன்ல வந்த அந்த ஆவியும், இவங்க இறந்ததுக்கான காரணமும், இது 2த்தையும் கனெக்ட் பண்றது தான் கதை. ஓகேங்களா? இது முடிஞ்சுச்சு. இதுல வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊர்ல இருக்க ஒரு கோயில். அந்த கோயில்ல 10 வருஷத்துக்கு ஒரு முறை தான் திருவிழா நடக்கும். சின்ன ஊர் தான். ஆனா பிரம்மாண்டமான திருவிழா நடக்குது. அந்த திருவிழா ஏன் 10 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்குது? இந்த இறந்தாங்க தெரியுங்களா? இவங்கலாம் வந்து அந்த தேதியில, அந்த திருவிழா நடக்கிற தேதியில பொறந்திருப்பாங்க. இதுக்கும் என்ன கனெக்டிவிட்டி? இத ரொம்ப அருமையா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓவராலா கதை வந்து ரொம்ப புது கதைங்க, வித்தியாசமா அப்படின்லாம் சொல்ல வரல. அழகான மேக்கிங், அழகான மியூசிக். எப்பயும் போல சுந்தர்சியான ஒரு படம்.
சம்மருக்கான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படம். குடும்பத்தோட தாராளமா, தைரியமா போய் படம் பார்க்கலாம். என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. குழந்தைங்களோட போங்க. ஜாலியா சிரிச்சுட்டு, சின்ன சின்ன பயங்கள் பயந்துட்டு, அழகா என்டர்டெயின் ஆயிட்டு வரலாம். இந்த சம்மருக்கு அரண்மனை 4 தாராளமா போய் பார்க்கலாம். தியேட்டர்ல போய் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அடுத்த ரிவ்யூல வந்து சந்திக்கிறேன். எப்பயும் நாக்கு தள்ளிச்சுங்க. டாடா பை பை சொல்றது உங்க அஜய் வர்கோ.